இயேசு கிறிஸ்துவின் நேசம் என்றும் நிலையானது. உண்மையான நேசத்தை உங்கள் மேல் அவர் வைத்திருக்கிற தேவன். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு பின்மாறி போய் அவரை விட்டு விலகி போகிற இருதயம் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைக்கு கடந்து செல்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணினவர்கள் ஏன் மாம்சத்திலே முடிவு பெற வேண்டும்? ஏன் அவர்களுக்கு சரியான புத்தி இல்லையா? கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு பெரியது! தன்னுடைய ஜீவனையே கொடுத்த அன்பு, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற அன்பு, நம்முடைய பாவங்களை கழுவுகிற அன்பு, தன்னுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிற தேவன் ஒரு மனிதனை என்றும் அழிந்து போகாமல் அவனுடைய ஆத்மாவிலே என்றும் வாழ்ந்திருப்பதற்கு அவனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்த அன்பு. அவருடைய அன்பு சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. அவருடைய அன்பு அவருடைய தழும்புகளினாலே வியாதிகள் அத்தனையும் சுகமாகிறது. மரண படுக்கையை மாற்றுகிற சர்வவல்லமையுள்ள தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிற நல்லவர், சர்வ வல்லவர், சர்வ மகிமையின் தேவன், சர்வ சிருஷ்டிகர்த்தர். அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கி உருவாக்கி இருக்கிறார். அவைகளுக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். மனிதனை பூமியின் மண்ணிலே உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனை ஜீவ ஆத்மாவாக எடுத்து நிறுத்தியிருக்கிற தேவன். அவன் வழி விலகி போனது கூட அவனுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவனை மீட்டு எடுத்திருக்கிற தேவன். என்று அவனை கைவிடாதபடி அவனை நேசிக்கிற தேவன் எந்த நாளும் கைவிட மாட்டார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு துன்பமும் போராட்டமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்து விட முடியுமா? எல்லா மகிமையும் பெரிய மகிமையை அவர் வைத்திருக்கிறவர். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மகிமையை காட்டிலும் அவருடைய மகிமை பிரதானது, பிரஸ்தாபமானது, பெரியது. வெளியேறப்பெற்ற தம்முடைய திரு ரத்தம் நமக்காக சிந்தி இருக்கிற தேவன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களை காட்டிலும் அவள் செலுத்துகிற அன்பை காட்டிலும் கிறிஸ்துவின் அன்பு பெரியது. கிறிஸ்துவின் இரக்கம் பெரியது. பின்மாறி போய் ஒரு நாளும் கர்த்தருடைய கிருபை இழந்து போய்விடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்பி அவரிடத்தில் ஸ்திரப்பட வேண்டும், அவரிடத்தில் வளர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து பெருகுகிற ஒரு அனுபவத்தில் ஒவ்வொரு மனிதனும் கடந்து வர வேண்டும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயிர்த்தெழுதின் வல்லமையின் வார்த்தைகளை பேசுகிற மனிதர்களாய் மாற வேண்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தில் பெரிய விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும்படியான தன்னுடைய இருதயத்தை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் ஒருவரே தெய்வம். அவரை ஆராதிக்க முடியாவிட்டால் வேறு யாரை ஆராதிக்க முடியும்? அவரை சேவிப்பது ஆகாது என்று கண்டால் வேறு யாரை சேவிக்க முடியும்? கிறிஸ்து ஜீவன் தருகிற தேவன் மாத்திரமல்ல, பரிபூர்ணப்படவும் வந்தவர். நம்மை பரிபூர்ணப்படுத்தி நமக்காக எல்லையும் செய்கிற தேவனாக இருக்கிறதுனாலே ஒரு குறையும் இல்லை. அவரை தொடர்ந்து பின்பற்றுவோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.